மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வெறிகொண்டு தேடிக்கொண்டிருக்கிறது காவல்துறை. எப்படி அவரை கைது பண்ணி முதலமைச்சர் சோசப்பு விஜய் கரூர் போவதற்கு முன்பாக அவரை ஜெயிலில் வச்சே ஆகணும், கரூரில் போய் அவர் சவால் விடணும், கரூரில் போய் அந்த மக்கள்கிட்ட தன்னை ஹீரோவாக காமிக்கணும், அதற்காக வெறிகொண்டு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவர் தம்பியும் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை சம்மன் அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த விஷயங்கள்ல இது தொடர்பாக பல பேர், அதாவது திமுக சதி செய்து தாவேகா எம்எல்ஏவை விலை பேசினார்கள் என்ற பேர்ல இது வரைக்கும் 9 பேர், இன்னைக்கு கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது பத்தி தான் பேச போறோம். இதுல நமக்கு எழும்பி இருக்கிற சந்தேகம் போலவே ஒரு பத்திரிகையாளர், ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில நெறியாளராக இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தும் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் பல பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். இப்போ இந்த நோக்கம், அதாவது இந்த வழக்கினுடைய நோக்கமே தமிழ்நாடு அரசை இப்ப இருக்கிற சோசப்பு விஜய், முதலமைச்சர் சோசப்பு விஜயனுடைய இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக திமுக சதி செய்கிறது. அதற்கு வலுவான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம், போகிற இடங்களெல்லாம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி 30 நாள்ல கவுந்துரும், இந்த ஆட்சி 3 மாதம் கூட நிற்காது, இந்த ஆட்சி 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது எங்களை எரிச்சலை உண்டாக்கல, இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு நாங்க தீர விசாரிச்சு நிறைய உளவுத்துறை மூலமாக ஆள்லாம் தேடணும். அப்பவும் நிறைய பேர்கிட்ட, எங்க எம்எல்ஏ கிட்டலாம் அவங்க விலை பேச விஷயங்களை நாங்க கண்டுபிடிச்சோம். அதுல ஒரு எம்எல்ஏ புகாரே கொடுத்துட்டாரு. அவர் இளையராஜா என்பவர் ஊத்தங்கரை தொகுதியினுடைய எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ. அவர்கிட்ட பேரம் பேசினாங்க. 25 கோடி, 15 கோடி, 35 கோடி அப்படின்னு பேரம் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை முதல்ல பிடிச்சாங்க. அந்த ஒரு சிலர் யாருன்னா, அவர் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கிறவர். பல நேரங்கள்ல தாவேகாக்கு இந்த தேர்தலை தாவேகா தான் ஜெயிக்கும்னு சொன்னவர். அவர் அண்ணாமலையோட ஆதரவாளர், அண்ணாமலைக்காக வேலை பார்த்தவர். அவரை முதல்ல பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிலரை பிடிக்கிறாங்க. இப்போ அந்த கைது எண்ணிக்கை ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல செந்தில் பாலாஜியும் அசோக், அவர் தம்பி அசோக்கும் இதற்கு சூத்திரதாரினாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அது ஒரு கார்பரேட் நிறுவனம் 180 கோடி ரூபா முதல்ல அவங்க அந்த தொகையை இறக்குவதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. 35 கோடி ரூபா. இது வரைக்கும் பல எம்எல்ஏக்களை பேசி அட்வான்ஸ் வாங்கக்கூடிய நேரத்துல உளவுத்துறை கண்டுபிடிச்சதுனால அவங்க எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணி வெளியே விட்டாங்க. ஆனால் ஆதாரத்தை வெளியே விடுங்கடானா ஆதாரத்தை வெளியே இது வரைக்கும் விடவே இல்லை. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி பேசுனதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு, அசோக் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கு, இவங்கெல்லாம் காரணம்னாங்க. நமக்கு இப்ப நான் பத்திரிகை துறையிலே இருக்கேன், நான் பத்திரிகையாளராக இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா மீடியாக்குள்ள இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னை பத்தி. அது மாதிரி ஒரு பத்திரிகை ஒருத்தர், சிறு பத்திரிகை ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார், ராஜேஷ் அவர் பேர். தினமுகம் அந்த பத்திரிகை, இந்த பத்திரிகை தினமுகம்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை ராஜேஷ் என்பவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருடைய வீடு அஸ்தினாபுரத்துல இருக்கு, சென்னை அஸ்தினாபுரத்துல இவருடைய வீடு இருக்கு. அங்க அதாவது என்னன்னா, அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, இளையராஜா, இவர் புகார் கொடுக்குறாரு. என்னைக்கு கொடுக்குறாரு புகார் அப்படின்னா, ஜூன் மாசம் 30ஆம் தேதி கொடுக்குறாரு. ஜூன் மாசம் 30ஆம் தேதி ஒரு புகார் கொடுக்குறாரு. ஆனால் அந்த புகார் கொடுப்பதற்கு முன்னாடியே, ஒரு நாள் முன்னாடியே நம்ம இவரை கைது பண்ணிடுறாங்க, திருநாவுக்கரசை கைது பண்ணிடுறாங்க. அந்த வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் சொன்ன இல்லையா, அவரை நாளே கைது பண்ணிடுறாங்க. ஆனால் கைது காட்டவே இல்லை. பட் இவர் 30ஆம் தேதி போய் புகார் கொடுக்குறாரு. அந்த இளையராஜா புகார் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அன்று இரவு, அவர் புகார் கொடுத்த 30ஆம் தேதி இரவு, நள்ளிரவு, இரவுக்கு சொல்ல முடியாது, நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 மணினா விடிஞ்சிருச்சு, விடிய கால, ரொம்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம். 2:30 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு போலீஸ் போகுது. போலீஸ் போயிட்டு, நாங்கள் தனிப்படையிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி அவரை விசாரணை கூப்பிட்றோன்னா, பெரும்பாலும் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா பத்திரிகைக்காரங்க ஒன்றும் பதட்டமாயி அப்படிலாம் ஒன்றும் பண்றது இல்லை. பொதுமக்கள் ஒன்றா பயந்துருவாங்க. ராத்திரில திடீர்னு நம்ம வீட்டுக்காண்டா போலீஸ் வருதுன்னு பயப்படுவாங்க. பத்திரிகைக்காரனுக்கு அந்த பயம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பயப்படுற ஆட்களும் கிடையாது. ஏன்னா ரெகுலரா போலீஸோட பழகிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய சிக்கல் ஏற்படாது.
அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராஜேஷ் வந்து போலீஸ் கூப்பிட்ட உடனே, என்ன சார் விஷயம்னா, வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் சில விஷயங்களுக்கு விசாரிக்கணும் வாங்கணும்னா, அவரும் வந்து அவர் பத்திரிகை நடத்திட்டு இருக்காருல்ல, ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி அவரு போயிடுறாரு. போன பிறகு அவர் வந்து ஏதோ ஒரு தனியார் மண்டபத்தில், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போல, தனியார் மண்டபத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு 2 நாட்கள் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவிக்குது. என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேரம் பேசின வழக்கு, அதாவது எம்எல்ஏவுக்கு விலை பேசுவதற்கான நடவடிக்கையில இவரும் ஈடுபட்டார், அதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்க வந்து அவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி காவல்துறை வந்து சொல்லுது. 2 நாட்களுக்கு பிறகு சொல்லுது. இதுல என்ன காமெடினா, இவரை வந்து என்ன பண்ணாங்களா, எங்க போய் எப்படி இவர் ஆதாரத்துல சிக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு போறார். கிண்டியில இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு இவரும் இன்னொரு நண்பரோட இன்னொருத்தர் போறார், அவர் கூட இவரும் போறார், பத்திரிகையாளரா இவரும் போறார். ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க தெரியாது. அதுதான் காவல்துறைய ட்விஸ்ட். அந்த கூட போனார்ல, அவர் ஒரு ஜாதி கட்சியினுடைய பேரவையோட செயலாளராக இருக்கார். அவர் வந்து அந்த நபரும் இவரும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போய் யாரையோ பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவர் ஒரு பாதுகாப்பு பேரவை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆக்சுவலா அவங்க வந்து பார்க்க போனது காவல்துறை தரப்புல இல்ல மற்ற தரப்புல எல்லாம், காவல்துறை தரப்புல சொல்றது இந்த பேரத்துக்காக போனதுன்னு. ஆனா விசாரிச்சு பார்க்கும்போது அவர் போன அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிய அமைப்பை வச்சிருக்கிற ஒரு பேரவை வச்சிருக்கிற ஒரு நபர், அந்த நபர் வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் ரியல் எஸ்டேட் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரும் வந்து அங்க பேசுறதுக்காக ஏதோ ரியல் எஸ்டேட் மீட்டிங் பேசுறதுக்காக போறார். அவர் பேர் சீனிவாசனோட தான் இந்த நபர் அங்க போறாரு. அது 26ஆம் தேதி அந்த மீட்டிங்க்கு போறாங்க. 30ஆம் தேதி புகார் கொடுக்குறாரு. அதற்கு 4 நாளுக்கு முன்னாடி அவர் அந்த ஹோட்டலுக்கு போன மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கைப்பற்றுறாங்க. அந்த அடிப்படையில் கைது, எல்லா நடவடிக்கையும் நடக்குது. சரி, இது வலுவான எவிடன்ஸானா எங்க ஹோட்டலுக்கு யார் வேணா யார் கூட வேணா போலாங்க. என்ன பேசுனாங்க, ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, யாருக்கிட்ட பேசுனாங்க, ஏதாவது வாட்ஸ்அப் சாட் இருக்குன்றாங்க. வாட்ஸ்அப் சாட்லாம் வச்சுக்கிட்டு வலுவான ஆதாரமாக கோர்ட்ல கொடுக்க முடியாது. நீங்க குரல் பதிவு இருக்கு, அதுவும் வந்து மிமிக்ரி பண்ணிடலாம், ஏஐ பண்ணிடலாம், என்ன வேணா பண்ணலாம். பணப்பரிமாற்றம் நடந்திருக்கா தெரியாது. அப்படி எந்த பணமும் சீஸ் பண்ணப்படலை, அப்படி எந்த பணமும் பிடிபடலை, யார்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்னு கிடையாது. ஆனால் இதுல சிக்கி இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் தாவேக்காவுக்கு ஜால்ரா அடிச்ச ஆட்களா இருக்கிறாங்க. இந்த ராஜேஷ் ஒருத்தர் சொல்றல, தினமுகம் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிற அந்த ராஜேஷ், அவர் கடந்த மாதம், அதாவது ஜூன் மாச அந்த புத்தகம், ஜூன் மாச புத்தகத்தினுடைய அட்டைப்படம், ஜூன் மாசத்தினுடைய புத்தகத்தினுடைய அட்டைப்படம் வந்து போட்டிருக்காரு. கப்பு முக்கியம் பிகிலு, முதலமைச்சராக சோசப்பு விஜய் கையை தூக்கிட்டு இருக்கார். அட்டை படத்துல இவர் இருக்கார். இவருக்காக அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. இவர் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்ப நீங்க வந்து முழுக்க ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறவர். முதலமைச்சராக வந்ததுனால விளம்பரம் கொடுத்துருப்பாங்க யாரோ. இப்ப நான் சொல்றேன், அந்த சீனிவாசன் ஒரு நபர், அவரும் அந்த புத்தகத்துல விளம்பரம் கொடுத்துருக்காரு. ஆக அவர் நடத்துகிற புத்தகத்துல பெரும்பாலும் தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற சூழல் தான் உருவாயிருக்கு. இந்த ஆட்சி அமைந்த பிறகு பெரும்பாலும் நிறைய பத்திரிகை அப்படிதான் மாறும். பிரபலமான ஊடகங்களே ஜால்ராக்கு மாறிட்ட பிறகு சிறு முதலீட்டு இந்த மாதிரி புத்தகம் நடத்துறவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம். அதுவும் பிரிண்ட் மீடியா நடத்த ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அதில் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு, விளம்பரம் வாங்குறாரு, அதன் மூலமாக கிடைக்கிற தொகையை வச்சு அவர் புத்தகம் நடத்துறாரு, ஏதோ ஒன்று பண்றாரு. ஆனால் அவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என்ற சொல்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இங்கதான் நமக்கு பெரிய சந்தேகங்களும் கேள்விகளும் ஏராளமா ஏற்படுது. இந்த வழக்கு எவ்வளவு முக்கியம்? 100% இந்த வழக்கு வந்து ஒரு ஆட்சியை கலைக்கிற மாதிரி, கவுக்குற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக ஏதோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆபீசர் இருப்பாரு, அவர் தலைமையின் கீழே இந்த விசாரணை நடக்கும்னு பார்த்தா, சாதாரணமா ஒரு காவல்துறைக்கு ஒரு எஸ்ஐ உதவி ஆய்வாளர் தலைமையில தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய டீம்லாம் இல்லை. அப்ப இந்த வழக்கு எப்படி நிற்கும்? எந்த எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரே நோக்கம், ஒரே எவிடன்ஸ். இவங்களுடைய எவிடன்ஸ் என்னதுன்னா, செந்தில் பாலாஜி ஜெயிலில் வைக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், செந்தில் பாலாஜி பேரை கெடுக்கணும், டோட்டலா அவங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணணும். இதுதான் அவங்க நோக்கம். அதற்கு என்ன பண்றாங்கன்னா, இவர் எங்க போனாருன்னு தெரியல, அசோக் எங்க போனாருன்னு தெரியல, ஓகே அப்ப அவரை அவமானப்படுத்துற வேலையை நம்ம செய்வோம்,
சம்மனை போய் சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு இப்ப சம்மன் சர்வ் பண்ண போறீங்க. அப்ப பெரும்பாலும் வந்து காவல்துறையோட சேர்ந்து போலீஸ் அவங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் கூட்டு போவாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, வீடியோகிராஃபர் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த ரீல்ஸ் ஆட்சியில எல்லாத்துக்கும் ரீல்ஸ் தான் போடுறாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது, சம்மனை கொண்டு போய் அவங்க கரூர்ல அவங்க வயதான அம்மா அப்பாட்ட கொடுக்க போகும்போது, செந்தில் பாலாஜி அம்மா அப்பா கிட்ட கொடுக்க போகும்போது பத்திரிகையாளரையும் வீடியோவோட கூட்டு போறாங்க. அவங்க எல்லாம் வீடியோ எடுத்து அதை வந்து ஹைலைட் பண்றாங்க. அவர் இல்லை, அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்மனை விட்டு உங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜரப்படுத்த சொல்லுங்க, வர சொல்லுங்க போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சம்மன் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு எதுக்கு பத்திரிகையாளர்கள் போனாங்க? எதுக்கு ஊடகங்கள் அழைப்பு? ஊடகங்கள் ஏன் வீடியோ எடுத்துச்சு? சம்மன் சர்வ் பண்றதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுவரை இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழக்குல அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல யாரையாவது தேடும் போது சம்மன் கொடுக்க போன போலீஸ் கூடவே ஊடகங்களை கூட்டு போய் வீடியோ எடுத்திருக்கா? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஆதாரம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த வழக்குக்கும் சம்மன் கொண்டு போய் கொடுக்க போறது அவர்களுக்கு ரெக்கார்டு கொண்டா ஏதாவது வச்சுப்பாங்க போட்டோ. ஆனா இப்படி ஊடகங்கள், அப்ப இந்த ஊடகத்தில் கொண்டு வந்து வெளியிடுவதற்கான நோக்கம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக திமுக மோசமான ஒரு கட்சி, பாத்தீங்களா நம்ம ஆட்சி பிடிக்காம நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்காக திட்டம் போட்டால தலைமறைவாக வச்சுட்டு அவங்க இல்லைன்றதுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க கொண்டு போய் ப்ராப்பரா சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், மக்களே பார்த்துங்க அப்படின்னு மக்கள்கிட்ட மடைமாற்றுகிற வேலையை செய்வதற்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை தமிழ்நாடுன்றத நான் மறந்துடுறேன். நான் தாவேகா காவல்துறை ஏவல் துறையாக மாறி இந்த விஷயத்த செஞ்சிருக்கு. இது எப்படி போய் இந்த கேஸ் நிற்கும் அப்படின்னா, இந்த கேஸ் நிக்குமா நிக்காதான்ற பிரச்சனை இப்ப இல்லை. இப்ப அவரு 10ஆம் தேதி போறாருன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இன்னைக்கு தேதி என்ன, நான் பேசிக்கிட்டு இருக்கிற தேதி 5. இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள கோடாங்கிப்பட்டியில தான் அவர் வந்து மக்களை சந்திக்க போறாருன்றாங்க. அப்ப போகும்போது ஒரு ஹீரோயிசம் காட்டணும். செந்தில் பாலாஜி ஜெயிலில் வச்சுட்டா ஹீரோயிசம் காட்டிட முடியுமா? தாராளமா காட்டலாம். நீ அபாண்டமா பழி சொல்லலாமே, ஈஸியா என்ன வேணா சொல்லலாம். ஆதாரத்தெல்லாம் வந்து கோர்ட்ல நாங்க கொடுக்குறோம், உங்கள்கிட்ட ஏன்டா நாங்க சொல்லணும், கோர்ட்ல கொடுக்குறோம்டா, கோர்ட் வச்சிருக்கோம்டா நாங்க அப்படின்னு இந்த வழக்கை இடைத்தேர்தல் வரைக்கும் தள்ளலாம். அடக்குமுறையோடு இப்படி வந்து தனக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள், தனக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகளை அச்சுறுத்துகிற வேலையை தாவேகா தொடர்ந்து செய்து இதற்கு முட்டு கொடுக்கிற இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அயோக்கியத்தனம்னு தெரியல. ஒரு நாள் அவர்களுக்கு நேராகவே இந்த கத்தி திரும்பும். அது எப்ப திரும்பும் தெரியுமா? இடைத்தேர்தல் முடிந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இவர் இந்த கத்தி இருக்குல்ல, எந்த கத்தி எல்லாரையும் பதம் பார்த்துக்கிட்டு இருக்க, இது தாவேகா என்கிற இந்த தூய பிம்ப அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை செய்கிற இந்த தாவேகா, இந்த தரிகட்ட கூட்டம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளை விரட்டும். கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, உள்ள போய் கலந்துகளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பிடிக்கலன்னா வெளியே போயிடுவாங்க. ஆனா சோபா செட்டு வாங்கிட்டாங்களான்னு கூட நமக்கு தெரியல. என்ன சோபா அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு கூட தெரியாதுங்க. பாஞ்சிக்கிட்டு வந்துடாதீங்க அணில்களே, உங்க மாடல்லே சோபா மாடல் தான். இப்போ நம்ம அபுபக்கர் அப்புறம் காதர் மொய்தீன் இவங்க அந்த IUML இருக்கு இல்லையா, அப்படியே பயங்கரமா அப்படியே வந்து முஸ்லீம்களுடைய பாதுகாவலனை இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ ஒரே ஒரு சிங்கிள் சோபா கிடைச்ச உடனே மொத்தமா எல்லாரையும் விலை பேசிட்டார். முஸ்லீம்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தருடைய கல்யாண வீட்டில் வந்து சீமானும் உதயநிதியும் ஒரே மேடை. அந்த நபர் வந்து திமுகவில் முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருக்காரு, அவரும் இஸ்லாமியர் தான். அவர் வீட்டு திருமணத்தில் போய் சீமானும் உதயநிதியும் ஒருத்தர் ஒன்னா அந்த மேடையில இருந்து பேசினாங்க. அது ஒரு பெரிய வைரல் கண்டென்ட் வச்சுக்க, தனியா அது பேசுவோம் நம்ம. அந்த கூட்டத்திற்கு ஏராளமான இஸ்லாமியர்களும் வந்திருந்தாங்க. அவர் சொல்ற விஷயமும் இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க. அவரு அபுபக்கர் சொல்லிட்டாரோ இல்லைன்னா வந்து காதர் மொய்தீன் சொல்லிட்டா எல்லா முஸ்லீம் போயிடுவாங்களா? அது எப்படி போவாங்க? இன்றைக்கும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற ஒரே அமைப்பு திராவிட இயக்கத்துல அது குறிப்பாக திமுக தான் என்கிற நம்பிக்கையே இஸ்லாமியர்கள் மனசுல வச்சிருக்காங்க. இந்த முறை ஏன் நிறைய இடங்கள் அங்க ஓட்டு போட முடியல அப்படின்னா, அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், கவர்ச்சிக்கு மயங்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது
இதை வந்து எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க ஆதாரமே இல்லாம உங்க தாந்தோன்றித்தனமா யாரை வேணா பிடிப்பீங்க, யாரை வேணா அரெஸ்ட் பண்ணுவீங்க. எந்த ஆதாரம் கேட்டாலும் அதை வெளியிட மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஒரு எம்எல்ஏ உங்ககிட்ட இல்ல, அவர் வந்து என் கையெழுத்து இல்ல, போர்ஜரியா போட்டிருக்காங்க, ஏஐ கையெழுத்து, ஏஐ வீடியோன்னு அவர் சொன்ன உடனே கையெழுத்து போட்டதே அவரு தான், பாத்தீங்களா நாங்க வீடியோ வச்சிருக்கோன்னு வெளியிட்ட இதே தாவேகா தூய சக்தியினுடைய இந்த தில்லாலங்கடி வேலை அப்ப வெளியிட்டாங்க இல்லையா? அப்ப இப்ப ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது அவங்க அவசியம் இல்லையா? ஒரு எம்எல்ஏ கிட்ட வேலை பேசுறாங்க, தாவேகா எம்எல்ஏ வேலை பேசுறாங்க அப்படின்னா அவரே வந்து இப்ப போர்ஜரியில மாட்டுவார் போல இருக்கு. யாருன்னா அந்த ஊத்தங்கரை இளையராஜா எம்எல்ஏ ஆள்மாறாட்ட கேஸ்ல மாட்ட போறாரு அவரு. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். குமரவேல்னு ஒருத்தருக்கு தான் விஜய் அறிவிக்கிறார். விஜய் அந்த 233 வேட்பாளர் அறிவிச்சார் இல்லையா? அறிவிக்கும் போது நம்ம ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏவா வந்து அந்த இளைஞரணியை சேர்ந்த குமரவேல்னு ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். அவர் நம்பிக்கையோடு போய் அங்க ஃபார்ம் கொண்டு போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போலான்னு பார்த்தா திடீர்னு இளையராஜா, அது வரைக்கும் இளையராஜா அதிமுக இருந்தவர், ஆள்மாறாட்ட பஞ்சாயத்து. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களோட வெப்சைட்ல ஊத்தங்கரையினுடைய தொகுதி வேட்பாளர் யாருன்னு வெளியிட்டாங்கல்ல 234, அதுல இன்னும் அவர் பேர் தான் இருக்கு, குமரவேல் பேர் தான் இருக்கு. அதை மாத்த கூட இல்ல. எப்ப அதெல்லாம் மாத்தி தொலைங்க. நீங்க செய்யற கன்றாவி காரி துப்புற மேட்டர்லாம் வெளியே அப்படியே அசிங்கமா நாடுற விஷயமா போயினுக்குது, நாத்தடிக்குது. மாற்றம் இல்ல, நாற்றம் அப்படியே வச்சிருக்கீங்க. கொஞ்சமாவது சென்ஸ், காமன் சென்ஸ் வேணும் இல்ல? உடம்பு பூரா திமிரா தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிராம்ல இருக்கிற மூளை இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். ஆக ஆள்மாறாட்ட பஞ்சாயத்து. அப்ப தாவேகா வேட்பாளரா குமரவேல் கிடையாது, இளையராஜா எப்படிடா வந்தாரு, எப்படி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நம்ம பொதுச் செயலாளர் கையில இருந்து வாங்கிட்டு போனா, பொதுச் செயலாளருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? இந்த கேள்வி வருமா? இயல்பா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவர் பணம் வாங்கினாரா, வாங்கலையா, கொடுத்தாரா, கொடுக்கலையா நமக்கு தெரியாது. ஆனா இந்த கேள்வி வரும் இல்ல, சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளுக்கு எப்படிங்க வேட்பாளரை மாற்ற முடியும்? வேட்பாளர் மாத்துறாருன்னா இன்றைய காலகட்டத்துல சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்ப காசு கொடுத்து தான் வேட்பாளர்கள் நியமித்தார்கள் என்பது அன்றைக்கு எழும்பின குற்றச்சாட்டுல உண்மை வெளியில வந்துருச்சா? எனிவே மக்களே, தாவேகாவுடைய கேடுகட்ட செயல் ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அவமானங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் துப்புனா தொடச்சுகிற கேரக்டராகவே இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களை தூய சக்தியா காட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. தூய சக்தியெல்லாம் கிடையாது. இது மோசமான ஆபத்தான ஒரு சக்தி. இது ரொம்ப நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள்வது ஆபத்துக்கு தான் வழிவகுக்கும். ஆகவே இந்த ஆட்சியை கவர்னர் நேரடியாகவே கலைச்சிடலாம். ஒன்றும் இப்போ கவர்னர் வந்துருவாரு, கவர்னர் ஆட்சி வந்துருவோம்னா இப்போ இருக்கிறது அவர் ஆட்சி தான். அவர் தான் முக்கியமான பிரதானமான ஆளா இருக்காரு. அதனால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கையில சிக்கி இருக்கு. என்ன நடக்க போகுது? இந்த செந்தில் பாலாஜி வழக்குல இவ்வளவு தீவிரம் காட்டுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி ஏறப்பட்ட ஆட்கள், பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய எல்லா ஊடகத்தை சேர்ந்த நேர்மையான விளம்பிகள், எல்லா கல்களும் எவ்வளவு வாங்கினாங்கன்றது தெரியல. தொடர்ந்து அயோக்கியத்தனத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எனிவே மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க மக்களே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.